ரத்தம் பரிசோதனை கொடுக்க போனேன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி. அதன் பிறகு சாப்பிட்டு 1.5 மணி நேரம் கழித்து மறுபடியும் ரத்தம் பண்ணேன். 2வது முறையாக பரிசோதனை கொடுத்துட்டு வரும்போது நான் இந்த பழங்கள் வாங்கின்னு வந்தேன். பப்பாளி பழம் 1 கிலோ 60 ரூபா, கொய்யாப்பழம் 1 கிலோ 80 ரூபா. நான் பப்பாளி பழம் அரை கிலோ 30 ரூபான்னு சொல்லி வாங்கின்னு வந்தேன். கொய்யாப்பழம் ஒரு 80 ரூபான்னு சொல்லி வாங்கின்னு வந்தேன். பழம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், நல்லா பல்லன்னு இருக்குது. இந்த மாதிரி பழம் தான் வாங்கணும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது பாருங்கள். கொய்யாப்பழம் இருக்கிறவங்க சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க. அதில் சர்க்கரை குறைவாக இருக்குதான். நம்ம எந்த பழம் வாங்கினாலும் தண்ணியில் நல்லா கழுவிட்டு தாங்க சாப்பிடணும். நானும் அதனால் தண்ணியில் கழுவுறேன். அதன் பிறகு நம்ம கட் பண்ணி சாப்பிட்லாம். கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா மலச்சிக்கலை போக்குது, விட்டமின் சி நிறையா சத்து இருக்குது. அதனுடைய நிறத்தை பாருங்கள், ரோஸ் கலரில் இருக்குது. ரோஸ் நிறத்தில் இருக்கிற கொய்யாப்பழம் சத்தாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் கட் பண்ணி சாப்பிட போகிறேன். வாங்க நீங்களும் கொய்யாப்பழம் சாப்பிடலாம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ்